ஹாய் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 9ஆம் தேதி வெளிவந்த த நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் ட்ரெய்லரை பத்தி தான் பார்க்க போறோம். வெஸ்ட்ரோஸ் வேர்ல்ட்ல 3வது சீரிஸா வெளிவரப்போகுது தான் இந்த நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ். ஜனவரி 18, 2026ல முதல் எபிசோட் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் எழுதிய த டங்க் அண்ட் ஹிக் அப்படின்ற 3 நாவலாஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸ் தான் இது. கேம் ஆஃப் த்ரான்ஸ் நடக்கிறதுக்கு சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடியும் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் கதை நடந்து சரியா 72 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதை தான் இது. இந்த காலகட்டத்திலயும் தர்காரியன்ஸ் தான் வெஸ்ட்ரோஸை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இப்போ எந்த டிராகன்ஸுமே இல்ல. ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் உடைய கதை முடிவிலேயே எல்லா டிராகன்ஸும் அழிஞ்சு போயிருக்கும். ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி ஒரு தனி வீடியோ இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்படி டிராகன்ஸ் இல்லாம தர்காரியன்ஸ் பலவீனமா இருக்க காலகட்டத்துல தான் இந்த கதை நடக்குது. நம்ம முன்னாடி சில வீடியோஸ்ல சர் டங்கன் த டால் பத்தி பேசியிருப்போம். இந்த கதை முழுசாவே அவரோட பயணம் மற்றும் சாகசங்களை பத்தினதுதான். இவர் கூட பின்னால அரசனாக போற ஏகான் ஃபை தர்காரியனும் சின்ன பையனா சுத்திட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்றாங்க, அது வெஸ்ட்ரோஸோட அரசியலை எப்படி மாற்றி அமைக்குது அப்படின்றதுதான் இந்த சீரிஸோட கதையா இருக்கும். கிபி 196ல ஃப்ளீ பாட்டம்ல வளர்ந்து அதுக்கப்புறம் சண்டை, வாழ்வீச்சு அப்படின்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நைட்டா மாறுறாரு டங்கன். டேரான் 2, ஏரிஸ் 1, மேக்கார் 1 மற்றும் ஏகான் 5க்கு கீழே நைட்டாவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏகான் 5 உடைய காலகட்டத்துல கிங்ஸ்கார்டோட லார்ட் கமாண்டராவும் இருந்திருக்காரு. ஏகான் 5 உடைய அண்ணனான ஏமான் டர்கேரியன் வாளுக்கு போறதா முடிவெடுக்கிறாரு. அவரை பாதுகாப்பா நைட்ஸ் படையோட வழி நடத்தி வாளுக்கு கூட்டிட்டு போனதும் சர் டங்கன் த டால் தான். ஏமான் டர்கேரியன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரை பத்தி ஒரு தனி வீடியோ இருக்கு. அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கதை முதலாம் பிளாக் ஃபயர் ரெபிலியனுக்கு அப்புறம் தான் நடக்குது. பிளாக் ஃபயர்ஸ் தர்கேரியன்ஸ்க்கு பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த காலகட்டம் அது. இந்த பிளாக் ஃபயர்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள பத்தியும் ஒரு தனி வீடியோ இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் டிராகன்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பிளாக் ஃபயர்ஸ்னு தர்காரியன்ஸ் உடைய ஆட்சி தள்ளாடிட்டு இருக்க ரொம்பவே கஷ்டமான காலகட்டத்துல தான் இந்த கதை நடக்குது. இங்க நடக்க போற சம்பவங்கள் தான் பின்னால கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரிஸ்க்கு விதையாகவும் மாறுது. இந்த சீரிஸ்ல இன்னொரு முக்கியமான கேரக்டரையும் நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் யாரு அப்படின்னா அவர்தான் த்ரீ எயிட் ரேவன் அப்படின்னு சொல்லப்படுற பிளட் ரேவன். இந்த கதை நடக்கிற டைம்ல பிளட் ரேவன் ஹேண்ட் ஆஃப் த கிங்கா இருந்தாரு. ஸோ அவரை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவரை பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. மொத்தத்துல த நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் நிறைய அட்வென்ச்சர்ஸ், கொஞ்சம் ஹியூமர்னு ஒரு புதுவிதமான அனுபவமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கேம் ஆஃப் த்ரான்ஸ் மற்றும் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் ரொம்பவே சீரியஸா இருக்கும். ஆனா இந்த சீரிஸ் அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ல வர மியூசிக் சீன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாம கேம் ஆஃப் த்ரான்ஸ்ல வந்த சில முக்கியமான கேரக்டர்ஸையும் அவங்களோட கதையும் இதுல காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் பொறுமையா காத்திருந்து சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.